சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கறி மசாலா தேவை. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, சீரகம், மிளகு எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சிறிதளவு வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இதுதான் தேவை. இது மசாலா செலவு. இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கணும். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், நாங்கள் கொத்தமல்லியும் சீரகத்தையும் கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் வணக்கி கொஞ்சம் சிறிதளவு அரிசியை போட்டு வணக்கி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வெறும் வானலில் வணக்கணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. நான் சொன்ன இந்த பொருட்களை வணக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தனியாக அரைச்சிக்கணும், இதை தனியாக அரைச்சிக்கணும். எப்படி நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் அரைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இஞ்சி, பூண்டு, தேங்காய் செலவுகள், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா சொல்லியிருந்தாலும் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த விழுது இங்கே வச்சுருக்கோம். இதில் மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் அரிசி அப்புறமா கரம் மசாலா சொல்லியிருந்தேன். அது இதை போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. வரமிளகாய் போட்டு அரைச்சி இந்த விழுது எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பட்டனை பெட் பண்ணுறது டெலிட் ஆகிட்டு போகிறோம். சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். உப்பு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் மிளகாய் நம்ம அந்த சாந்தை ஊற்றிக்கோங்க. தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிறகு இஞ்சி, பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? தனியாக அந்த கலவை இதுவும் ஊற்றிக்கோங்க. மீன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கறி நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வரணும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சிக்கன் குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்க வேண்டியது தான். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்யூ.